ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ராமன் என்ற புத்திசாலியான விவசாயி வாழ்ந்து வந்தார். சச்சரவுகளை தீர்த்து கிராம மக்களிடையே நல்லிணக்கத்தை பேணுவதில் அனைவராலும் மதிக்கப்பட்டவர். அவரது ரகசியம் எளிமையானது. அவர் எப்போதும் மக்களில் உள்ள நல்லவற்றில் கவனம் செலுத்தி அன்பான உற்சாகமான வார்த்தைகளை பேசுவார். ஒரு நாள் கண்ணன் மற்றும் மணி ஆகிய இரண்டு பக்கத்து வீட்டுக்காரர்கள் தங்கள் விவசாய நிலத்தின் எல்லை தொடர்பாக தகராறு செய்தனர். அவர்களின் கோபம் அதிகமாகி ராமனிடம் ஒரு தீர்மானத்திற்காக வந்தனர். மணி தனது நிலத்தை ஆக்கிரமித்ததாக கண்ணன் குற்றம் சாட்டினார். அதே நேரத்தில் மணி அதற்கு நேர்மாறாக கூறினார். வாக்குவாதம் சூடு பிடித்தது. இருவரும் சமரசம் செய்ய விரும்பவில்லை. ராமன் பொறுமையாக கேட்டார். அவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு பதிலாக, இருவரையும் குறை கூறுவதற்கு பதிலாக அவர் அமைதியாகவும் இனிமையாகவும் பேசினார். இந்த நிலத்தில் நீங்கள் இருவரும் கடுமையாக உழைத்து விவசாயம் செய்திருக்கிறீர்கள். உங்கள் அர்ப்பணிப்பினால் உங்கள் வயல்களில் பயிர்கள் நிறைந்துள்ளன. அத்தகைய வளமான நிலம் கிடைப்பது ஒரு வரம் அல்லவா? நீங்கள் இருவரும் சேர்ந்து உழைத்து வளங்களை பகிர்ந்து கொண்டால் உங்கள் அறுவடை இரட்டிப்பாகும் அல்லவா என்று கூறினார். ராமனின் மென்மையான வார்த்தைகள் அவர்களின் மோதலில் இருந்து அவர்களின் பகிரப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு கவனம் செலுத்தியது. பின்னர் அவர் நிலத்தை அளக்க எளிய மற்றும் நியாயமான வழியை பரிந்துரைத்தார். அதை இருவரும் ஒப்புக்கொண்டனர். எல்லை தெளிவுபடுத்தப்பட்டது. சர்ச்சை அமைதியான முறையில் தீர்க்கப்பட்டது. காலப்போக்கில் கண்ணனும் மணியும் நல்ல நண்பர்களாகி அடிக்கடி விவசாயத்தில் ஒருவருக்கொருவர் உதவினார்கள். தங்கள் குறைகளை பற்றி கொள்வதை விட நன்மை மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றில் கவனம் செலுத்துவது அவர்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தருகிறது என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். பிறர்க்கு நன்மை தரும் இனிய சொற்களை மனத்தால் எண்ணிச் சொன்னால் அவன் உள்ளும் நாட்டிலும் ஆரம் வளரும். பாவங்கள் குறையும். நேர்மறையில் கவனம் செலுத்துவதும் அன்பான வார்த்தைகளை பேசுவதும் மோதல்களை கலைத்து நல்லிணக்கம் நேர்மை போன்ற நற்பண்புகள் செழிக்கும் சூழலை எவ்வாறு உருவாக்குகிறது என்பதை இவர்களின் கதை எடுத்துக்காட்டுகிறது.